ஹாய் வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது மீண்டும் இணையும் ஓபிஎஸ், அதிருப்தியில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இபிஎஸ் முதல்வரான பிறகு அதிமுகவின் முக்கிய முகங்களாக அறியப்பட்ட பலரையும் கட்சியிலிருந்து நீக்க உத்தரவு பிறப்பித்தார். அதில் ஒருவர்தான் ஓபிஎஸ். கட்சியின் சின்னமாக இரட்டை இலை இபிஎஸ்க்கு செல்லுமா, இல்லை ஓபிஎஸ் அணிக்கு செல்லுமா என்ற கேள்வி எழுந்தபோது அது இபிஎஸ்க்கு தான் என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்டு குழு ஒன்றை தொடங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென்று பலரும் கூறி வந்த நிலையில் செங்கோட்டையனும் இதனையே கூறினார். இது தொடர்பாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்கள் சிலரை சந்தித்தார். இவருக்கு பிறகு டெல்லி சென்ற இபிஎஸ் பிரிந்தவர்களை இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். அடுத்ததாக தமிழக பாஜகவின் தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சேலம் வந்திருந்தபோது இபிஎஸ் வீட்டிற்கு சென்றார். இவர் என்ன பேசியிருப்பார் என்று கேள்விகள் எழுந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாக பேசியதாக கூறினார். ஆனால் இவர்களின் சந்திப்பு பற்றி அரசியல் வல்லுநர்களின் கருத்து என்னவென்றால், ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைக்க இருப்பதாகவும் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்க இருப்பதாகவும் விவாதங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு இபிஎஸும் ஒப்புக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு ஓபிஎஸ் என்ன பதிலளிப்பார் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.